திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஜோதிடம் ஜாதகம் பார்க்க அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய செயல்படுங்க. என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் தேவைப்படுறவங்களும் தாராளமாக அணுகலாம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், புக்ஸ் லிஸ்ட்டு தரேன். சரிங்க, இன்றைக்கி நேயர் விருப்பமாக ஒரு கிறிஸ்துவ அன்பர் கேட்டதுனால இயேசு ராஜா என்ற பெயருக்கான 15 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு சிரித்த முகமாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை நீங்கள் நம்பிடவும் மாட்டீங்க. நாலாவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு அல்லது பொது சேவையில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக படிப்பில் ஒரு தடை பிரேக்கை சந்திச்சிருப்பீங்க. ஃபெயில் ஆகி படிக்கிறதோ அரியர் போட்டோ படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு நிரந்தரமின்மை பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கோம், அல்லது உங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் பேருக்குன்னு கடமைக்குன்னு பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க. எட்டாவது பாயிண்ட்டு அடிக்கடி வயிற்று வலியால் அவதிப்படுவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அல்லது அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்காது. 11வது பாயிண்ட்டு யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு. பணம் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உங்கள் கையிலேருந்து எவ்வளோ பணம் போனாலும் அது திரும்ப வராதுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். 12வது பாயிண்ட்டு அம்மா சொல் பேச்சை கட்டி நடப்பீங்க. அம்மா சொல் பேச்சை மீற மாட்டீங்க. 13வது பாயிண்ட்டு மாமியாரால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. 14வது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும். திருமணம் சீக்கிரம் முடிஞ்சால் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 15வது பாயிண்ட்டு நல்ல காஸ்ட்லியான காரு அல்லது காஸ்ட்லியான வீடு உங்களுக்கு அமையுங்க. இந்த இயேசுராஜா அப்படிங்கிற பேருடையவங்க யாராக இருந்தாலும் இந்த பலன்கள் கேட்குறப்போ எத்தனை பலன்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. இது உங்களைப் போல மற்றவங்களுக்கும் தைரியமாக துல்லியமாக பலன் சொல்வதற்கு உதவுங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.